ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமோட மொட்டை மாடியில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மழை பெய்யறதுக்கான கிளைமேட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹெவியான காற்று, மழை காற்றுன்றதுனால நான் பேசுகிறதுக்கு காற்றோடு சேர்ந்து விளங்காமல் இருக்கிறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய ஆகிட்டு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவாக நம்ம நாட்டில் மழை பெஞ்சிட்டேன்னு சொன்னால் வீட்டிலே அடங்கிட்டு இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். அந்த மழைன்றதுனால ரொம்பவுமே கஷ்டப்படும் நாம். ஆனால் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அதுக்கு தலையும் கீழே இருக்குது. என்று கேட்டால் மழை வந்துட்டால் அவங்க என்ன செய்வாங்க, வெளியே போவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டால் உத்தரவு போடுவாங்க, வெளியே போகாதீங்க, வெளியே சுற்றாதீங்க, ஆபத்தாக இருக்கும்னு சொல்லி மெசேஜ் மூலமாக கவர்மெண்ட்டை அரபிகளுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுவாங்க. அதை கூட பொருட்படுத்தாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க வெளியே போய் சுற்றுவாங்க, வெளியே என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். என்று கேட்டால் வளமையாக அவங்களுக்கு மழை கிடைக்கிறது இல்லை. காலத்துக்கு ஒருக்க தான் அவங்களுக்கு மழை கிடைக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தான் அவங்களுக்கு மழை கிடைக்கும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், தொழுகிறதுக்கு பள்ளி போயிருந்தோம். தொழுது போட்டு வெளியே வர நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்கு மாட்டிட்டோம். நம்ம நாட்டில் பெய்கிற மாதிரி மழை இருந்தால் பரவாயில்ல. இது கிளைமேட் சேஞ்சோட பெய்கிற மழைன்றதுனால ஹெவி மழையாக இருந்துச்சு. இடி மின்னலோடு சேர்ந்த ஒரு மழையாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது லைட் போட்டுற மாதிரி இடி மின்னலுமாக இருந்துச்சு. வெளியே போக முடியலை. வீடு பக்கத்தில் இருக்குது, இருந்தாலும் கூட போக முடியலை. போயிட்டு வந்துச்சுன்னா ஃபுல்லாக நனைஞ்சிடுவேன். அந்தளவுக்கு ஹெவியான மழையாக இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த சவுதி, கத்தார் போன்ற நாடுகளில் மழை பெய்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஹெவியாக ஒரு 10-20 மினிட்டு கண்டினியூவாக மழை பெய்கிற நேரத்தில் அந்த வடிகால் அமைப்பு கம்மின்றதுனால எங்கேயாவது தண்ணி தேங்கி அது ஒரு வெள்ளம் மாதிரி ஒரு லைட்டாக நமக்கு காட்சி தரக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு கேட்டால் அந்த தண்ணியை உறிஞ்சி கொள்கிற தன்மை கம்மின்றதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம இந்த மழை நின்றத்தோடையே ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் இருந்து போட்டு வெளியே பார்த்தோன்னு சொன்னால், ரோடில் நம்ம மழை நின்றதுக்கு அப்புறம் கூட ஈரத்தன்மையோடு தான் ரோடெல்லாம் இருந்துச்சு. என்று கேட்டால் இது கூல் கிளைமேட்டுன்றதுனால, அதே மாதிரி ஹீட் கம்மின்றதுனால அந்த ரோடெல்லாம் ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய மாதிரி அந்த ரோடெல்லாம் ஈரத்தன்மையோடு இருந்துச்சு. இல்லைன்னு சொன்னால் ஹீட் காலத்தில், ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கிற காலத்தில் மழை பெய்ஞ்சிருந்தேன்னு சொன்னால் ஒரு 5-10 மினிட்டுக்குள்ளேயே எல்லாம் ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், அப்படியே வற்றி மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இருக்காத அளவுக்கு ஃபுல்லாக மாறிடும். ஆனால் இது கூல் கிளைமேட்டுன்றதுனால ஈரத்தன்மையோட அந்த ரோடுகளும் பாதைகளும் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.